மணி 3 தானே ஆகுது, அதுக்குள்ளேயும் ஏன் எந்திரிக்கிறீங்க என்று சுதாகரன் படுக்கையை விட்டு எழுந்து பாத்ரூம் போக விளக்கை எரிய விட்ட போது சுந்தரி கேட்டாள். லைட்டை போட்டவுடன் எழுந்தாளா அல்லது தூங்காமலேயே புரண்டு கொண்டிருக்கிறாளா என்ற சந்தேகம் வந்தது இவருக்கு. வயதாகி போனால் எல்லாமும் குறைந்துதானே போகிறது, ஆரோக்கியம், உணவு, உறக்கம் என்று. திரும்பி படுத்துக்கோ, வெளிச்சம் கண்ணுல படுற மாதிரி ஏன் கிடக்க? ஆமா, நீங்க இப்படி சீக்கிரமே எழுந்து கொட்டமணிக்கு கிளம்புவீங்கன்னு நான் கண்டனா? படுங்க பேசாம, 4 மணிக்கு எழுந்தா போதும். ஐயோ, தூங்கி போயிட்டேனா சங்கடம், அந்த டென்ஷன் ஆகாது, நான் அவ்வளவுதான். நீ தூங்கு, பல் தேய்ச்சிட்டு பால் காய்ச்சி காஃபி குடிச்சுக்கிறேன், அப்புறம் வா நீ. அவருக்கு எல்லாமே அரை மணி நேரத்துக்கு அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னமே அந்தந்த வேலை கேட்டால் போல் முடிந்துவிட வேண்டும். அனாவசிய டென்ஷன் கூடாது. சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான், அது இன்று வரை விடாது தொடர்கிறது. சீக்கிரமே எழுவது மற்றவர்களுக்கு குடைச்சலாக தெரிகிறது. என்ன செய்ய? அன்று அவர் தன் சொந்த ஊருக்கு செல்கிறார். அதற்காக 20 நாட்களுக்கு முன்னேயே ரயிலில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி விட்டு காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளாக கழித்து கொண்டு வருகையில் மனசு திக் திக் என்கிறது. எதற்காக? ஊருக்கு போக வேண்டுமே என்கிற அலுப்பு ஒரு பக்கம், அங்கே போய் சமைத்து சாப்பிட வேண்டுமே என்கிற சிரமம் இன்னொரு பக்கம், பேரனை விட்டு பிரிய வேண்டுமே என்கிற வருத்தம் வேறு. அவனுக்கு தெரியாது இவர் சூட்கேஸை தயார் பண்ணியது. தேவையான துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொண்டு மெத்தை கட்டிலுக்கு அடியில் தள்ளிவிட்டார். அவன் பார்வையில் படாமல், பட்டால் சூட்கேஸை எடுத்து வைத்துக் கொண்டு தரமாட்டேன் என்பான். ஊருக்கு போக கூடாது என்று சொல்லி அழுவான். நானும் வருவேன் என்பான். அந்த சுகமே தனிதான். நமக்காக ஒரு புதிய ஜீவன். மனது உருகித்தான் போகிறது. காலையில் 5க்கெல்லாம் இவர் கிளம்பி விடுவாரே. அவன் 6:30, 7 என்று எந்திரிக்கையில் முதலில் சற்று ஏமாற்றமாகத்தான் இருக்கும். அழுது அடம் பிடிப்பான். வீட்டை 2ஆக்குவான். பிறகு பாட்டி சமாதானம் செய்ய மெல்ல மெல்ல சரியாய் போகும். வேறு வழி. பையனோட இருப்பு என்று சென்னைக்கு வந்து விட்டாலும் இன்னும் சொந்த ஊரில் தான் வரவு செலவு, வங்கி கணக்கு, வழக்கு எல்லாம். அங்கேக்கும் இங்கேக்கும் அல்லாடி கொண்டிருக்கிறார். அங்கு போகாமலும் இருக்க முடியவில்லை, இங்கேயே கிடக்கவும் இயலவில்லை. பையனோடு தான் இருப்பேன் என்று பிடியாய் உட்கார்ந்து விட்டாலே மருமக பெண்ணும் எதுவும் சொல்வதில்லை. எங்கே சொல்ல, என்னத்த சொல்ல? அதுதான் பொழுது விடிந்ததும் விடியாததுமாய் வேலைக்கு என்று கிளம்பியாக வேண்டியிருக்கிறதே. கம்பெனி பஸ்ஸை பிடிக்க டான் என்று காலை 7க்கு ஸ்டாப்பில் இருந்தாக வேண்டும். ராத்திரி திரும்புகையில் மணி 8ஆகிவிடும். ஓஞ்சு உட்கார்ந்து ஐயோடா அப்பாடா என்னவோ நடக்கிறது போங்கள். இதற்கு மேல் என்னத்தை சொல்ல? இயந்திர வாழ்க்கை என்றால் உண்மையில் இப்போதுள்ள IT இளைஞர்கள் வாழ்கிறார்களே, அதுதான். மூத்த தலைமுறை காலமான 10 to 5 எல்லாம் என்றோ மலையேறிவிட்டது. நானே சொந்தமாய் சமையல் செய்து சாப்பிடுவது பற்றி சுந்தரிக்கு ஆதங்கம்தான். இந்த மனுஷன் என்னத்த சமைச்சான் என்கிற அலட்சியம். உங்களை யாரு சமைக்க சொன்னது? ஒரு மாமி இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க கிட்ட சொல்லிட்டா போச்சு, கொண்டு வந்துட போறாங்க. எப்படி ஆனாலும் டிஃபன் நான் தானே பண்ணியாகணும். ஊர் போய் முதல் வேலையாய் மாவு அரைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து முட்டியது அவரை. போய் இறங்கியதும் இறங்காததுமாக அரிசியும் உளுந்தும் வாங்க புறப்பட வேண்டும். அப்படியே வாங்கி வந்தாலும் ஊற போட தண்ணீர் வேண்டும். அதற்கு வாசலில் வேன் வர வேண்டும். போய் சேரும் நேரம் மதியம் 1 மணி. அவனோ காலை 8, 8:30க்கே கீங் கீங் என்று காது கிளிய ஆரன் அடித்துக் கொண்டு வந்து போயிருப்பான். பதப்படுத்தப்பட்ட தண்ணீர் என்று பெயர். 3 நாள் கழிந்தால் புழு நெளிகிறது. அதற்குள் அதை முழுவதும் பயன்படுத்தியாக வேண்டும். எத்தனை தரம் எதிர் வீட்டில் தண்ணீர் கேட்பது? சட்டியை தூக்கி கொண்டு போய் எம்மா பிச்சை போடுங்க என்பது போல். ஒன்னும் சங்கடப்படாதீங்க சார், கூச்சப்படாம கேளுங்க என்றுதான் சொல்கிறார்கள். சார் ரொம்ப கூச்சப்படுவாரு, நாமளே கொண்டு போய் கொடுத்துடுவோம் பாவம் என்று தண்ணீரை ஒரு அளவு பாத்திரத்தில் தூக்கி கொண்டு வந்து இந்தாங்க பிடிங்க என்றார் தருவார்கள். அப்படி என்ன அவசியம் இருக்கிறது அவர்களுக்கு? பூட்டி கிடைக்கும் வீட்டை யாரும் தூக்கி கொண்டு போகாமல் ஜாக்கிரதை பார்த்துக் கொள்வதே பெரிது. ஆள் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாய் மாலையானால் வாசல் லைட்டை போடுவதும் பின்னர் 10 மணிக்கு வந்து அனுப்பதும் யார் செய்வார்கள்? அந்த அளவை கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா மேலும் மேலும் சிரமம் கொடுப்பது? ரயிலில் ஒரு தண்ணீர் பாட்டில் தரான். நீங்க இங்கிருந்து ஒரு பாட்டில் வெந்நீர் கொண்டு போறீங்க. ஏசி ட்ரெயினில் அதிகம் குடிக்க மாட்டீங்க. இறங்கின உடனே 10 ரூபாயை கொடுத்து இன்னொரு ரயில் நீர் பாட்டில் வாங்கினா அன்னைக்கு பொழுது ஆச்சு. நாளைக்கு காலம்பர வேன்காரன் வந்துட போறான். பிறகு என்ன? காசு செலவழிக்க ஒவ்வொன்னுக்கும் யோசிச்சா எப்படி? கஞ்ச பிசுனாரி நினைப்பது எல்லாவற்றையும் சர்வ சாதாரணமாய் கேட்டு விடுகிறாள். போனது போக மிச்சம் என்பது போல அப்படித்தான் இதையும் கேட்டாள். உங்களை யாரு டிஃபன் பண்ணிக்க சொன்னது? அதையும் சேர்த்து அந்த மாமி கிட்ட சொல்லிட வேண்டியதானே. சப்பாத்தியோ தோசையோ கொண்டு வந்துட போறாங்க. ஊருக்கு திரும்புற அன்னைக்கு மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு உருவி கொடுத்துட்டு வருவீங்களா? எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டே இருக்கீங்களே, மிச்சம் பண்ணி என்னத்த கண்டீங்க? ஒரு ஸ்வீட் வாங்கி
ஆசையா உள்ள தள்ள முடியுமா? ஆகாது உடம்புக்கு. மேலும் மேலும் சேமிச்சு என்ன பண்ண போறோம்? சேர்த்து வச்சதெல்லாம் போதும். அவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குதானே, நாம தூக்கி கொடுக்கறதுலயா வாழ போறாங்க? நம்மளோட இதுநாள் வரையிலான சேமிப்பு நம்ம சாகுற வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு. முதலிய தூக்கி கொடுத்துட்டு ஓட்டாண்டியா அம்போன்னு நிக்கிறதுக்கு இல்ல. புரியுதா? பையன் இருக்கும் போதே அவன் காது கேட்கத்தான் இதையெல்லாம் சொல்கிறாள். மருமகளும் இருக்கிறது தான். அவர்களும் கேட்கிறார்கள். ஆனால் எதுவும் பதில் பேசுவதில்லை. எதையும் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கடைசியில் நம்ம கைக்கு தானே வந்தாகணுங்கிற எண்ணம் இருக்கலாம். அவள் அளவுக்கு கணீர்னு தன்னால் சொல்ல முடியாது. வாயே திறப்பதில்லையே. திடீர்னு உடம்புக்கு வந்துடுச்சுன்னா வைத்திய செலவுக்கு வேண்டாமா? லட்சமானா ஆகும். அதுக்கும் பையன்கிட்ட கையேந்துவீங்களா? உங்க சுய கௌரவத்திற்கு அதெல்லாம் ஒத்து வருமா? அதனால்தான் அப்படி சொல்றது. என்ன இப்படி பேசுற? அவன் தனியா ஒரு வீடு கட்டணுங்கிறான். அதுக்கு நாம உதவாம வேற யாரும் உதவுவாங்க? வாகான இடமா பாத்துட்டு இருக்கான். அமைஞ்சதுன்னா அட்லீஸ்ட் இடம் வாங்குறதுக்காகவாது நாம கொடுத்து உதவ வேண்டாமா? பொசுக்குன்னு நீங்களே எடுத்து நீட்டிட்டீங்கன்னா தங்களோட சேமிப்பு சேஃப்டின்னு அவங்களுக்கு தோணிடும். அவங்க பணத்தையே கொடுக்கட்டும். இருப்புல குறைஞ்சாதான் திருப்ப சேமிக்கணுங்கிற புத்தியும் அக்கறையும் வரும். அவங்களா எதுக்கும் வாய திறக்காத போது நீங்களே எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முணுக்குன்னு முன்னால போய் நிக்கிறீங்க? யாரையும் அவ்வளவு சுலபமா நம்பிடாதீங்க. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயிரும் வயிறும் வேறுதான். அத மனசுல வச்சுக்கோங்க. யோசிக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு தீர்மானம் இருந்தது சுந்தரிக்கு. ஊசலாட்டம் எல்லாம் தனக்குத்தான். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ற எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாமல் திணறும் தன்மை. மனிதனின் பாதி காரியங்கள் இப்படித்தான் கெடுகின்றன அல்லது நடக்காமல் போகின்றன. மணி 4 நெருங்கி கொண்டிருந்தது. காஃபி குடித்து முடித்திருந்தார் சுதாகரன். சமீபமாக இந்த காஃபியும் தன் வயிற்றுக்கு ஆவதில்லை. உப்பென்று பெரிதாகி விடுகிறது. பசி மந்தித்து போகிறது. அடியோடு நிறுத்தி விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு காலை உற்சாகத்துக்கு என்னதான் செய்வது? உற்சாகமானம் என்று ஒன்று உள்ளதா என்ன? எல்லாம் நாமே நினைத்துக் கொள்வதுதான் அல்லது பழக்கத்துக்கு அடிமையாவதுதான். உங்க பையன் டீ தானே சாப்பிடுறான், அது போல நீங்களும் டீக்கு பழகிக்குங்க. அது அவ்வளவா தொந்தரவு செய்யாது. ஆனா அதையும் 1-2 நிறுத்திக்கணும். 3-4 தாண்டக்கூடாது. ரொம்ப திக்காவும் குடிக்க கூடாது. முதல் முறையா போட்ட டீ தூள்லயே 2ஆம் டீயும் போட்டு லைட்டா குடிக்க பழகிக்கணும். அப்பதான் வயிற்று தொந்தரவு இல்லாம இருக்கும். டீக்கு மாறி விடுவோமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் சுதாகரன். யோசனையில் தான் காலம் கழிகிறதே ஒழிய அந்த டிகாசன் காஃபியின் மனம் மூக்கிலேயே தான் நிற்கிறது. காஃபி மேக்கரில் பொடியை போட்டு தண்ணீர் ஊற்றும் போதே சொட்டு சொட்டா இறங்கும் அந்த திக்கான டிகாஷன் மனம் அதென்ன இன்று நேற்றா வந்தடைந்தது. இளம் பிராயம் முதலே உயிரோடு உறவாடி கொண்டிருக்கிறதே. இந்தியன் காஃபி என்று காஃபி கொட்டைக்கு வரிசையில் நின்று கெஞ்சி கூத்தாடி 1/2 கிலோவும் 1 கிலோவுமாக வாங்கி வந்து அதை அரைத்து காஃபி பொடியாக்கி அந்த நாள்களில் அதுவே ஒரு பெரும் சாதனை. அதுவும் இல்லாமல் இருந்த காலமும் தான் உண்டு. காஃபி பொடிக்கும் சர்க்கரைக்கும் காசில்லாமல் அப்பா கொண்டு வரும் கொஞ்சூண்டு துட்டில் எத்தனைக்கு முளம் போட்டிருக்கிறாள் அம்மா. அதுவும் தானே நடந்தெறியது. கஜகர்ண வித்தை பயின்ற காலம் இது. அன்று கிடைத்த தண்ணீர் காஃபி பிறகு வந்த காலங்களில் இது கூட பிரியப்பட்ட மாதிரியான குவாலிட்டியில குடிக்க உரிமையில்லையா? அப்புறம் எதுக்குத்தான் சம்பாதிப்புதான் என்றாகி போனது. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. குளித்து முடித்து வெளியே வந்தார் சுதாகரன். அந்த காலை நேரத்தில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பது மனதுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. இந்த பாருங்கோ 3 தோசை வச்சிருக்கேன். அடியில மிளகாய் பொடி போருமா, இன்னொன்னு வைக்கட்டுமா என்று கேட்டாள் சுந்தரி. அவள் எழும் நேரத்தை அவளுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எப்பொழுது எழுந்தால் எப்பொழுது வேலை முடியும் என்கிற தீர்மானம் உண்டு. பதில் சொல்லுங்கோ. காதல விழுந்துதா? 3 போதும். அப்புறம் வயிற்று கலக்குச்சுன்னா சங்கடம். ரயில்ல 2 பாத்ரூம் போறதெல்லாம் அத்தனை சரிப்படாது. லக்கேஜை விட்டுட்டு போகணும். பயமா இருக்கும். வேணாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயம். மனுஷங்க எல்லாரும் என்ன திருடனா? நம்மள மாதிரி தானே மத்தவங்களும். கொஞ்சம் பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போனா ஆச்சு. யாரையும் நம்புறதில்ல. நம்ப முடியாதுடி. இந்த காலம் அப்படி. நம்ம யார்கிட்ட சொல்லிட்டு போறோமோ அவனே நம்ம பெட்டியை தூக்கிட்டு கம்பி நீட்டிடுவான். அல்லது யாராவது கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அபேஸ் பண்ணிடுவாங்க. தலைக்கு மேல வச்சதே இருக்கான்னு தலைய நிமித்தி பார்க்க வேண்டியிருக்கு. நீ என்னமோ பேசுற. ஐயா போதுமே உங்க பேச்சு. உங்களை மாதிரி 4 பேர் பயந்தா போதும். அப்புறம் ட்ரெயினுக்கே நாளடைவுல கூட்டம் குறைஞ்சு போயிடும், திருட்டு போயிடும்னு அப்படியெல்லாம் யாரும் இல்ல. மனுஷனை நம்ப பழகிக்கோங்க. இனிமேலா சொந்த பந்தங்களே நம்ப முடியல இந்த காலத்துல. பார்க்க போனா எங்க வந்து ஒட்டிடுவாங்களோன்னு அளந்து பேசுறாங்க. போன்ல பேசுறது கூட குறைஞ்சு போச்சு. இல்லனா ரொம்ப இஷ்டமா இருக்கிற மாதிரி வாயால வலிய விடுறாங்க. எல்லாம் போய் அநியாய சுயநலம். அவனவனுக்கு அவனவன் பொண்டாட்டி புள்ள. இது மட்டும்தான். தாய் தகப்பன் கூட எவனும் கொண்டாடுறது இல்ல. ஒரு மூலையில கிடந்துட்டு போகட்டும், இல்லனா முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவோம்னு துணிஞ்சிடுறாங்க. இவனுங்களுக்கு வயசே ஆகாதா? நாளைக்கு இவனுங்களும் கிளப்பையில ஆக மாட்டாங்களா?
மார்க்கண்டேயர்களா எல்லாரும்? அப்போ அவனவன் பிள்ளைகளை அவங்க தூக்கி எறிஞ்சிராங்கன்னா எவனாவது இதை யோசிக்கிறானா? முதியோர்களை மதிக்காத கொண்டாட தெரியாத சமூகம் என்ன சமூகம்? அது கிடக்கட்டும். இந்த எவர் சில்வர் சம்பளத்துல சாதம் வச்சிருக்கேன், கொஞ்சமா பால் ஊத்தி இருக்கேன். அங்க போய் போற வழிக்கு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு போங்க, சாதத்தோட தயிரை கலக்கி சாப்பிடுங்க, ஊறுகாயும் தனியா சுத்தி தரேன். ஏறக்குறைய எல்லாம் ரெடி. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தோசை மாவையும் ஊற்றி வைத்திருந்தாள். போய் 2 நாளுக்கு கவலை இல்லை. 10 வீடு தள்ளி மாவு விற்கிறார்கள் தான். ஏனோ அந்த மாவு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அரைச்ச மாவையே அரைச்சு கரைச்ச மாவோட கரைச்சு எதுக்கு அதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர்கள் பிழைப்பு அது விட்டு தள்ளுகிறதே. அந்த பகாசுர கிரைண்டர் வாகி இருந்தால் அழும். அவர்கள் தூங்கும் போதேனும் அதுவும் தூங்குமா என்பதே சந்தேகம்தான். ஒருவேளை அந்த சத்தம் இல்லையெனில் அவர்களுக்கு தூக்கமே வராதோ என்னவோ. அப்படியும் இருக்கலாமே. என்னப்பா ரெடியா என்று கேட்டுக்கொண்டே பையன் விழிப்பு வந்து எழுந்து வந்தான். அலாரம் வச்சிருந்தியா? கரெக்டா எழுந்துட்டியே. ஆமாப்பா, உன்னை எக்மோர் கொண்டு விடணும்ல, அனாவசியமா உன்னை சிரமப்படுத்த வேண்டியிருக்கு. பேசாம ஏதாச்சும் டாக்ஸி புக் பண்ணினேன்னு வச்சுக்கோ, நம்ம பாட்டுக்கு இங்க வாசல்லே டாட்டா சொல்லிட்டு போயிருப்பேன். ராத்திரியே புக் பண்ணிட்டா அவன் தான் காலையில டான்னு 4:45 வந்து நிக்கிறானே. வாடகை தான் தாறுமாறா கேட்பான். புக் பண்ற போது ஒண்ணு காண்பிக்கும், எக்மோர் போய் இறங்குற போது வேறொன்னு காண்பிக்கும். அவன் சொல்றதுதான் கொடுத்ததுதான் வைத்தறிச்சலா இருக்கும். இது என்னடா இது, ட்ரெயின் டிக்கெட்ல பாதியை கேட்கிறானேன்னு. எதுக்கு புலம்புற? நான் தான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு தானே எந்திரிச்சேன். நம்ம கிட்ட கார் இருக்கு, அப்புறம் எதுக்கு டாக்ஸில போகணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீயா ஏதாச்சும் நினைச்சுக்காத, மனசை போட்டு ஒழட்டிக்காத. அதுக்கு இல்ல இப்படி 4க்கும் 4:30க்கும் எந்திரிக்க வேணாமே, 6:30 தூங்கலாமே. என்னால தூக்கம் கெடுத்து தானே. ராத்து 12 தான் வேலை பார்த்துட்டு வந்து விழற, அதுதான் சங்கடமா இருக்கு. ஒரு சங்கடமும் இல்ல, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானே. கிளம்பு கிளம்பு, எல்லாம் எடுத்து வைத்து கொண்டாயிற்றா என்று ஒருமுறை ரீவன் செய்து பார்த்து கொண்டார். பர்ஸ், ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டுகள், பணம் பத்திரமா என்று பேன் பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்து கொண்டார். சுந்தரி கொடுத்த டிஃபன் ஐட்டங்கள் ஒரு தனி பேக், முதுகில் சுமக்க அப்புறம் ஒரு சூட்கேஸ், அதில் பக்கவாட்டில் செருகிய வெந்நீர் பாட்டில். மொபைலை திறந்து ஒரு முறை டிக்கெட்டை சரி பார்த்து கொண்டார். எந்த கோச் எந்த சீட் என்பது அடிக்கடி மறந்து போகிறது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோப்பா என்று பையன் சொல்லியிருந்தான். ஜங்ஷன் போய் இன்னொரு முறை திரும்பவும் நிச்சயம் பார்க்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாய் மறந்துதான் போகும். அந்த பதட்டம் எல்லாம் வேண்டாம் என்றுதான் ரொம்ப முன்னதாகவே போய் நிற்பது. கோச் கதவுகள் திறக்கப்படாவிட்டாலும் கூட பரவாயில்லை. பிளாட்பார பெஞ்சில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வதும் ஒரு வகையில் நிம்மதிதான். ரயில் தனக்கு நேரம் கொடுப்பதற்கு பதிலாக தான் அதற்கு நேரம் கொடுப்பது அதில் ஒரு அலாதி திருப்தி. அப்படி அமர்ந்திருப்பதும் ரயில் ஏற வரும் பல்வேறு முகங்களை ரசித்து பார்ப்பதும் தனி சந்தோஷம். பத்திரமா போயிட்டு வாப்பா, சமைக்க முடியலன்னா சிரமப்படாதே. அம்மா சொன்ன அந்த மாமி கிட்ட வாங்கி சாப்பிடு, இல்லன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடு. காசு செலவழியுமேனு பார்க்காத. உன் பென்ஷன் காசுல ஒரு 5000 கூட மாசம் கூடி நீ செலவு பண்றதில்ல. எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடு, சுணங்காத. எல்லா டிரான்சாக்சனையும் சென்னைக்கு மாத்திட்டு அந்த வீட்டையும் பேசாம வித்துடலாம். அதான் 30 வருஷத்துக்கு மேல குடியிருந்தாச்சுல, போராதா? சொல்லிட்டே தான் இருக்கேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அலையாம கொள்ளாம சிவனேன்னு சென்னையில கிடக்கலாம் தானே. சரி கவனமா போ, ரயிலில் ஏறி இறங்குற போது ஜாக்கிரதை. ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ, பஸ்ல போகாத. இந்த லக்கேஜையும் வச்சுட்டு பஸ்ல போக கூடாது, எங்கேயாவது விழுந்து வைப்ப, புரியுதா? சுற்றிலும் பலரும் இதை கவனித்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் லஜ்ஜையாக இருந்தது இவருக்கு. பேசி பேசி என்னை தொண்டு கிளம் ஆக்கிடுவாங்க போல் இருக்கு. பத்திரமா போயிட்டு வாப்பா, டாடா பை பை. இறக்கி விட்டானோ இல்லையோ பறந்து விட்டான். பின்னால் அலரும் வண்டிகளின் சத்தம் அப்படி விரட்டுகிறது. தூரத்தே போகும் காரையே பார்த்து கொண்டு ஒரு நிமிடம் நின்றார் சுதாகரன். நீண்ட பெருமூச்சு கிளர்ந்தது. மனுஷனுக்கு வயசாக கூடாது. ஊர்ல இருக்கும் வீட்டை விற்பது, கணக்கு வழக்குகளை சென்னைக்கு மாற்றுவது என்று எல்லாவற்றிலும் தலையை கொடுக்கிறார்கள். உரிமையுண்டுதான். அவளும் கேட்டுக் கொண்டிருக்கிறாளே, அவள் பாடு ஜாலி, கழிந்து விடும். தன் பாடு இப்படியும் ஒரு சந்தேகம் வரத்தானே செய்கிறது. நாளைக்கு இவனே என்ன வெளியே போய் என்றால் நான் எங்கு போய் நிற்பதாம்? நடக்காது என்று எப்படி சொல்வது? எதுவும் நடக்கலாமே. சேச்சா, நம்ம பையன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். இப்படி நினைக்க இவர் தயார் இல்லை. காலம் யாரையும் எங்கேயும் புரட்டி போடும், தூக்கி வீசும். இங்க வந்தது என்று சொல்வதற்கு நான் கட்டிய அந்த மாளிகை தானே இன்றும் காத்து கொண்டிருக்கிறது. அது அவருக்கு ஒரு கோயில். அங்கிருந்தால் அப்படி ஒரு நிம்மதி மனதுக்கு. சொல்ல போனால் அவரின் ஆரோக்கியமே அங்குதான். இவ்வளவு எதற்கு? அம்மா அப்பா தனியா அலையறா, அது எனக்கு பிடிக்கல, நீயும் கூட போயிட்டு வா. இந்த வயசுல அப்பாவை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் தோண அப்பப்போ ஒரு மாசம் போய் இருந்துட்டு வாங்க. இங்க நாங்க எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். எங்களுக்கும் பழகணும் இல்ல. தனியா இருந்து செய்து பார்த்தாதானே கஷ்ட நஷ்டங்கள் புரியும். நாளைக்கு குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டம் இல்லையா? அதுக்குள்ளேயும் எங்களுக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டாமா? கிளம்பு கிளம்பு, நீயும் அப்பா கூட போற என்று சொல்லவில்லையே.
இன்று வரை ஒரு வார்த்தை இது குறித்து பேசியிருப்பானா? அம்மா புடவை தலைப்பை பிடித்துக் கொண்டே அலைகிறான் என்றும். என்னிடம் இவ்வளவு பேசும் இவன் தன் அம்மாவிடம் ஏன் சார்பாய் சொல்ல மாட்டேங்கிறான்? ஏன் சார்பு என்ன? பொது சார்பு, அதுதானே சரி. சின்ன வயதிலிருந்தே அம்மா பக்கம் தான் அவன். இன்று மனைவி என்று ஒருத்தி வந்து விட்ட பின்பும் அப்படியே இருந்தால், அட அவன் தான் வேண்டாம், இவளுக்காவது தெரிய வேண்டாமா? பேசாம அமுந்து கிடங்கோ, 2 மாசத்துக்கு ஒரு தரம் நம்ம 2 பேருமே போவோம். நானும் உங்க கூட வரேன், வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு லோக்கல் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வரலாம். எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு சாவகாசமா திரும்பலாம். ஒன்னும் கெட்டுடாது, சந்தோஷமா போயிட்டு வரலாம் என்று சொல்லவில்லையே. நான் இங்கதான் இருப்பேன், என் பையனோடு தான் இருப்பேன், அங்க வரல, என்னால முடியல. திட்டமிட்ட திடமான வார்த்தைகள். முடியல என்பது பொய். இங்க கிடந்து மாங்க மாங்க என்று வேலை செய்ய மட்டும் முடிகிறதா? நான் மட்டும் என்ன இளவட்டமா அலையறதுக்கு? எனக்குத்தான் முடியல. ஊர்பட்ட டிரான்சாக்சனையும் வீட்டையும் அங்க விட்டுட்டு அம்போன இங்கேயே குந்தி இருக்க முடியுமா? அந்த வீட்டோட கதி என்னாகிறது? பூத் பங்களாவா ஆயிடும். பேய் தான் குடியிருக்கும். அப்புறம் என் பேச்சுக்கு எந்த எதிர்வினையும் இல்லை. என்ன உலகமடா இது? அம்மாவின் இந்த பிடிவாத பேச்சை அவனும் அமைதியாய் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். என்னிடம் பேசும் உரிமை கூட அவனுக்கு அம்மாவிடம் இல்லையோ? இதை அவன் பொண்டாட்டி கவனித்துக் கொண்டே இருப்பாள் என்பது அவனுக்கு தெரியாதா? ஆனாலும் அவன் அம்மா பக்கம்தான். நான் ஊருக்கு கிளம்பும் போதெல்லாம் வேண்டியதை பார்சல் பண்ணி ஆளை கிளப்புவதில் தான் சுந்தரி குறியாய் இருக்கிறாள். என்னத்துக்கு இப்படி அலைகிறேன் என்று கரிசனமாய் ஒரு வார்த்தை இல்லை இன்று வரை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, எத்தனை நாளைக்கு என்று பார்க்கிறேன். தனக்குள்ள ஆதங்கமாய் முனகிக் கொண்டே சுதாகரனுக்கு நீண்ட ஏக்க பெருமூச்சொன்று கிளந்தது. எதிரே தன் வயதையொத்த தம்பதியர் சிலர் ஜோடி ஜோடியா அமர்ந்திருப்பதே அவரின் ஏக்க பார்வை தீர்க்கமாய் கண்ணுற்றது. லேசாக கண்கள் கலங்கியது அப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.